ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஹீரோ யார் தெரியுமா? ரோவன் அட்கின்சன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா மிஸ்டர் பீன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ஆக்ஷன் சீக்ரெட் ஏஜென்ட் படம். சீக்ரெட் ஏஜென்ட் படம்ன உடனே ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இந்த படத்தோட ஸ்பெஷலே அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டே மிஸ்டர் பீன் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாருன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2011ல ரிலீஸ் ஆன ஜானி இங்கிலீஷ் ரீபார்ன். இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டுலாம் இருக்கு. ஆனா அது பார்த்தா தான் இது புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி படத்தை பார்க்கலாம். இல்லைன்னா வேற படத்துக்கு ஜம்ப் அடிச்சிருவோம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா இது ஒரு காமெடி ஃபிலிம். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. பாப்போம். சோ படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமிகோ. சோ படத்தோட ஸ்டார்டிங்லயே ரெண்டு கவர்மெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அந்த ஃபைல்ல யாரோட டீடைல்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஹீரோவை பத்தி தான் அந்த ஃபைல்ல இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு பார்த்தா ஹீரோட பேர் தான் ஜானி இங்கிலீஷ். MI7ங்கிற ஒரு ஏஜென்சில ஒரு பெஸ்ட் ஏஜென்ட் தான் ஜானி இங்கிலீஷ். நம்ம ஹீரோனே கூப்பிடுவோம். சோ ஹீரோவை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை 5 வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம். என்னன்னு பார்த்தா மொசாம்பில ஏதோ ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் சொல்லி இவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ எதுக்காக இந்த ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஹீரோட ஹெல்ப் தேவையா. அதுக்காக ஹீரோவை கூப்பிடணும். கடைசியாத்துல ஒரு ஏஜென்ட் ஹீரோ இப்ப எங்க இருப்பாருன்னு கேக்குறாரு. இப்போ இந்த சைடு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்போ மவுண்டன் ஆஃப் டிபேட்னு ஒரு இடத்துல இருக்காரு. அங்க இந்த மாங்க்லாம் உட்காந்து குங்ஃபு பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. இப்போ ஹீரோ அங்க என்னதான் பண்றாருன்னு பார்த்தா ஹீரோவை வேலையில இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கல்ல. சோ அவரோட மன அமைதிக்காக தான் இந்த மலைக்கு வந்திருக்காரு. இங்க இந்த மாங்க் அவரை வலிமையாக்குறதா சொல்றாரு. ஆனா அவங்க பண்ற ட்ரைனிங்லாம் ஃபுல் காமெடியா தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா ஸ்ட்ராங் பண்றேன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுக்கே ஹீரோக்கு பயமா இருக்கு. அது என்ன ட்ரைனிங்னா இந்த ஸ்கிரீன்ல வர்றதுதான். அந்த இடத்துல அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தான் புஷ் பண்றாங்க. அப்புறம் இப்போ போக போக ஹீரோவும் நல்லா ட்ரைன் ஆயிட்டாரு. இப்போ ஹீரோட மாஸ்டர் தான் காட்டுறாங்க. ஹீரோட மாஸ்டர் நான் ஹையர் பவரோட கனெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம கூட கடவுளை தான் சொல்றாரோன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் ஹையர் பவர்னு சொன்னது இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான். பக்கத்திலேயே சேட்டலைட் லேப்டாப்லாம் இருக்கு. இப்போ ஹீரோட மாஸ்டருக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா அந்த ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, M17 ஏஜென்சின்னு. அந்த ஏஜென்சிக்கு ஹீரோ தேவைப்படுறாராம். அந்த மெசேஜ் தான் அந்த மாஸ்டருக்கு வந்திருக்கு. மாஸ்டர் உடனே இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ உடனே சந்தோஷமா நான் ரெடி ஆயிட்டேன் நான் மாஸ்டர்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மாஸ்டரோ இல்லன்னு சொல்லிடுறாரு. இப்ப லண்டன்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ லண்டனுக்கு வந்துட்டாரு. அவரோட ஏஜென்சியை தான் காட்டுறாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிலாம் சீக்ரெட்டா தானே இருக்கும், அதாவது யாருக்கும் தெரியாத இடத்துல. ஆனா இந்த இன்டெலிஜென்ஸோ வெளியில பெருசா போர்டு அடிச்சே வச்சிருக்காங்க, பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்னு. அதெல்லாம் பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு அந்த பில்டிங்குள்ள போறாரு. பில்டிங்குள்ள போன உடனே ஹீரோவா அந்த ஏஜென்சியோட ஹெட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவங்க பேர் தான் பேமலா. இந்த MI7 ஏஜென்சியோட ஹெட். நம்ம ஹெட்னே கூப்பிடுவோம். சோ ஹெட் ஹீரோவை பார்த்த உடனே ஆஹா ஓஹோன்னு ஹீரோவோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல காத்து வருதுன்னு சொல்லி ஜன்னல்ல சாத்தலான்னு போறாரு. ஆனா அங்க அவங்க வளர்க்குற பூனை இருக்கு, அதையும் சேர்த்து பில்டிங்க்கு வெளியில தள்ளி விட்டுறாரு. ஆனா அந்த ஹெட் இதை நோட் பண்ணல. உடனே ஹீரோ அவர் கையில பூனையை வச்சிருக்க மாதிரியே ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஹெட்டுக்கே ஷாக்கு. ஏன்னா புதுசா பாக்குற யாருக்கிட்டயுமே அந்த பூனை அவ்வளவா போகாதான். ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த டோர் பக்கத்துல வராரு. பார்த்தா டோருக்கு இந்த சைடு அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணு அந்த பூனையை எடுத்துட்டு வரா. ஹீரோ உடனே இந்த பொண்ணை பார்த்து வலிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட கடலையை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஸ்டைலா போய் உட்காரலான்னு பாக்குறாரு. ஆனா அங்க ஒரு இந்த ஜிம்ல எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஒரு ஏர் பால் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பால் அங்க இருக்கு. அது மேல உட்காந்து கீழே விழுந்துடுறாரு. இந்த சைட் ஹெட்டோ சுத்தம் லூசி கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணை நம்ம ஹீரோயினே கூப்பிடுவோம். ஒருவேளை கதையில போக போக தப்பா இருந்துச்சுன்னா நம்ம பேரை மாத்திக்கலாம். ஸோ ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த ஹெட் ஹீரோவை எதுக்காக வர சொன்னாங்கன்னு இப்பதான் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு CIA ஏஜென்ட், அதாவது இப்ப கரண்டா சர்வீஸ்ல இல்ல, அந்த CIA ஏஜென்ட் ஹாங்காங்ல இருந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்களாம். என்னன்னு பார்த்தா அடுத்த வாரம் ஆங்கிலோ சைனீஸ் மீட்னு ஒரு டாக் இருக்கு போல இருக்கு. அந்த இடத்துல சைனீஸோட பிரீமியரை கொலை பண்ண போறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. சைனீஸ் பிரீமியர்னா சைனாவோட பிரசிடென்ட்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த டாக்ல என்ன பண்ணுவாங்கன்னா சைனாவோட பிரசிடென்ட்டும் இங்க பிரிட்டிஷோட பிரசிடென்ட்டும் போய் பேசுவாங்க. ஸோ அந்த டாக்ல அந்த சைனீஸோட பிரசிடென்ட்டை கொலை பண்ண போறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவை கீழே போக சொல்றாங்க. கீழே டவுன் ஸ்டார்ல இன்னொரு ஏஜென்ட் இருக்காராம். அவர் உங்களுக்கு தேவையான கேஜெட்ஸை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க அந்த ஏஜென்ட்டை ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவரை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுனே கூப்பிடுவோம். ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோவை கீழே கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோ கிட்ட இந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது யாருன்னு பார்த்தா அவனும் அந்த ஏஜென்சில வேலை பார்க்கற வேண்டாம். ஆனா பையனுக்கு கால் ரெண்டும் போச்சு, கையும் போச்சு. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள கேஜெட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது இவன் தான் போல இருக்கு. ஒவ்வொரு தடவை கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணும் போதும் தலைவன் ஒவ்வொரு உறுப்பை இறந்துகிட்டு இருக்கான். இப்ப மீதி கை மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல அந்த வீல் சேர்ல இருக்கவன் ஹீரோ கிட்ட மீதி கேஜெட்ஸை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். அங்க ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. அந்த காரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா ஹீரோ என்ன சொன்னாலும் அது செய்யுமா. ஹீரோ ராய்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அந்த கார் பண்ணும். அதுலயும் முக்கியமா ஹீரோட வாய்ஸை மட்டும் தான் அதை ரெகனைஸ் பண்ணுமா. இப்போ அங்க ஹெட் தான் வராங்க. ஹெட் ஹீரோ கிட்ட நீங்க இன்னைக்கு நைட்டே ஹாங்காங் கிளம்புறீங்க, அப்புறம் உங்க பழைய மிஷன்ஸ்ல எல்லாம் நிறைய காமெடி பண்ணி சொதப்பி வச்சிருக்கீங்கன்னு தெரியும், இந்த டைம் அப்படிலாம் நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க இருக்க ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டுருவாரு. அது என்ன சாக்லேட்னு போட்டா வாய்ஸை மாத்துறது போல இருக்கு. ஹீரோ பொம்பளை வயசுல சரி ஓகேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு கடுப்பாகுது.
இப்போ அந்த அம்மா ஹீரோவை இன்னொருத்தங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் யாருன்னு பார்த்தா ஹீரோ கூட அவன் தான் வரப்போறான் போல இருக்கு. இவன் பேரு டக்கர். நம்ம டக்கர்னே கூப்பிடுவோம். ஸோ டக்கரும் ஹீரோவும் ஹாங்காங் கிளம்புறாங்க. இப்போ ஹாங்காங்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் டக்கரும் ஒரு கெசினோக்குள்ள போறாங்க. அந்த கெசினோக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா அந்த HCIA ஏஜென்ட் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் இன்னொரு ஆளா அனுப்பி வச்சிருக்கான். அவனை யூஸ் பண்ணி தான் ஹீரோவும் டக்கரும் அந்த HCIA ஏஜென்ட் கிட்ட போக முடியும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா இல்லையா, அவங்க கிட்ட போக முடியும். டக்கர் உடனே ஹீரோ கிட்ட நம்ம அவனை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோவோ அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு க்ளூவாடா. உடனே ஹீரோவும் டக்கரும் அதுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா டக்கர் கரெக்டா அவனை பாத்துறான். ஹீரோ கிட்ட டக்கர் நம்ம தேடி வந்த ஆள் அந்த அங்க இருக்கான்னு சொல்றான். ஹீரோ சரியா தப்பான ஆளை பாத்துறாரு. ஹீரோ உடனே தப்பான ஆள் கிட்ட போய் கோட் வேர்ட்ல எல்லாம் பேசுறாரு. ஆனா ஹீரோக்கு இன்னொரு சைடு தான் அந்த சரியான ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுது ஹீரோ தான் அவரை தேடி வந்த ஆள்னு. அந்த சரியான ஆளு ஹீரோ கிட்ட பதில் சொல்றாரு. ஆனா ஹீரோ அவரை கண்டுக்கவே இல்ல. திரும்ப திரும்ப அந்த தப்பான ஆள் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த இவர் தேடி வந்திருப்பாரு இல்லையா, அவனை எவனோ கொன்னே போட்டுறான். அப்புறமா தான் ஹீரோ திரும்பி பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு விஷயம் எல்லாம் புரியுது. இப்ப புரிஞ்ச என்ன பிரயோஜனம். பக்கத்துல டக்கரும் வந்துடுறான். டக்கர் அவன் செத்துட்டான்னு சொல்றான். உடனே ஹீரோ அவன் கையில ஏதோ ஒரு டோக்கன் வச்சிருக்கத பாக்குறாரு. அதை எடுத்து பார்த்தா அந்த HCIA ஏஜென்ட் கிட்ட எப்படி போகணுங்கிறதுக்கான க்ளூ இருக்கு. டக்கர் கொலையை பார்த்துட்டு மயங்கியே போயிடுறான். இவன் ஏஜென்ட்டா. இப்ப ஹீரோவும் டக்கரும் அந்த க்ளூல இருக்க இடத்துக்கு தான் போறாங்க. ஹீரோ அந்த HCIA ஏஜென்ட்டோட ரூம்குள்ள போறாரு. ஆனா இந்த சைடு கிளீனிங் வேலை பாக்குற கிளவி இவங்களை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்ப ஹீரோவும் அந்த ஹீரோ தேடி வந்த ஆளும் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல ஹீரோ கிட்ட அவன் எல்லாத்தையுமே சொல்றான். அது என்னன்னா அந்த சைனீஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவர் கொல்றதுக்கு ஓர்டெட்ஸ்னு ஒரு குரூப் தான் பிளான் பண்ணிருக்கான். அவனுங்களை பத்திலாம் ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோ சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. உடனே அந்த HCIA ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவன் கழுத்துல இருந்து ஒரு கீயை காமிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா அந்த ஓர்டெட்ஸ்னு ஒரு குரூப் சொன்னேன்ல, அந்த குரூப் கிட்ட ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை ஒரு செக்யூர் லாக்கருக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு 3 கீ தேவைப்படும். அதுல ஒரு கீ தான் இந்த HCIA ஏஜென்ட்டோட கழுத்துல இருக்கு. இது இல்லாம ஓர்டெட்ஸால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோ உடனே இந்த கீ எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த எட்ஸ் என்ன சொல்றானா, ஓர்டெட்ஸ்ல மெயினானவங்க மொத்தம் 3 பேரா, அதுல இந்த எட்ஸும் ஒருத்தனா. இதை சொன்ன உடனே ஹீரோ இதெல்லாம் நம்பாம இவனுங்க டம்மி பீஸ்னான்னு சொல்லி வெளில போறாரு. வெளில போகும்போது அந்த எட்ஸ் ஹீரோ கிட்ட மொசாம்பில நானும் இருந்தேன்னு சொல்றான். உடனே ஹீரோட ரியாக்ஷன்லாம் மாறுது. அதாவது மொசாம்பினா எந்த இடம்னா, ஹீரோ அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. அதனால தான் அவர் 5 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல இந்த எட்ஸ் பைப்லயும் இருந்தேன்னு சொல்றான். இந்த சைடு ஒரு வில்லத்தனமா ஒரு சைனாக்கார கிளவி இருந்துச்சுல்ல, அந்த கிளவி என்ன பண்ணுதுன்னா வேக்யூம் கிளீனர்லயே ஒரு கன் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கு. அதை அந்த எட்ஸ் மேல எய்ம் பண்ணுது. இந்த சைடு டக்கர் அதை பாத்துறான். டக்கர் உடனே ஹீரோ கிட்ட இதை சொல்லலாம்னு ஓடி வரான். ஹீரோ அந்த எட்ஸ் பை கிட்ட எல்லாத்தையுமே கேட்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள கிளவி அந்த எட்ஸை கொண்டுறான். இப்ப ஹீரோவும் அந்த டக்கரும் சுட்ட இடத்தை நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்துல இந்த கிளவி மட்டும் தான் இருக்கா. கிளவியை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தேகம் வரும்னு பார்த்தா அந்த கிளவிய சேஃபா அங்க இருந்து அனுப்பி விடுறான். ஆனா அனுப்பும் போது அந்த வேக்யூம் கிளீனருக்குள்ள புல்லட் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. இப்ப அந்த கிளவியை பிடிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா கிளவி டோரை சாத்திட்டு ஓடிடுது. அப்படியே இந்த சைடு திரும்பி பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த எட்ஸ் கழுத்துல ஒரு கீ இருந்துச்சு இல்லையா, அதை கூட ஹீரோ எடுக்காம தான் வந்திருக்காரு. அதை வேற ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ அவனை விரட்டி போக சரியா ஒரு இடத்துல அவனை பிடிச்சிடுறாரு. டக்கர் கிட்ட ஹீரோ அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ பேசிக்கிட்டு இருந்த கேப்ல அவன் ஹீரோவை தாண்டியே போயிட்டான். உடனே ஹீரோவும் பின்னாடியே போறாரு. அந்த டைம்ல அவரோட மாஸ்டர் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னா, உன் வயசு உனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஓடி போறான் இல்லையா, அந்த சைனாக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பிச்சு போறான். ஆனா ஹீரோ ஈஸியா அவனை பின்னாடி வந்து பிடிச்சிடுறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய சேஸ் சீன் இருக்கும். நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த சீனை நீங்க ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ ஹீரோ எப்படி அவனை பிடிச்சிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து அந்த கீயும் வாங்கிடுறாரு. இப்ப ஃபிளைட்ல போயிட்டு இருக்க ஹீரோவையும் டக்கரையும் தான் காட்டுறாங்க. இப்ப அந்த ஃபிளைட்லயே ஒரு ஏரோஸ்ட்ரெஸ வாயை பொத்தி உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோவும் டக்கரும் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ டக்கர் கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி மொசாம்பில நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா அதுல ஏன் தப்பு இல்லன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாரு. உடனே டக்கரும் அப்படி மொசாம்பில என்னதான் நடந்துச்சுன்னு கேக்குறாரு. உடனே ஹீரோட ரியாக்ஷன் அந்த டைம்ல மாறின மாதிரியே மாறுது. இப்ப ஏதோ பிளாஷ்பேக் அப்படியே நடுவுல ஒரு பிட்டு பிட்டா சீன் வருது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு பிக்கினி போட்டு ஹீரோ முன்னாடி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த நாட்டோட பிரசிடென்ட் யாரோ சுட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ அந்த கீயை ஒரு பொட்டிக்குள்ளதான் வச்சிருக்காரு. அந்த பொட்டிய அந்த பின்னாடி ஒரு சைனாக்காரன் ஏரோஸ்ட்ரெஸ மயங்க வச்சான் இல்லையா, அவன் வந்து ஹீரோ கிட்ட அந்த பொட்டியை கேட்கறான். எதுக்குன்னு பார்த்தா நான் மேல வைக்கிறேன்னு சொல்றான். உடனே ஹீரோவும் அந்த பொட்டியை கொடுக்குறாரு. ஆனா அவனோட நேம் டேக பார்த்துட்டு பக்கத்துல டக்கர் சார் இவனோட பேரு சூசனா இருக்கும்னு எனக்கு தோணலன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். அதுக்கு ஹீரோ உடனே அது சூசன் இல்ல, அது சுஷான்னு சொல்றாரு. இந்த படத்துல ஹீரோ எப்படிப்பட்ட கேரக்டர்னா அவரும் தெளிவா யோசிக்க மாட்டாரு. தெளிவா யோசிக்கிறவனையும் குழப்பி விட்டுருவாரு. இப்ப ஹீரோ அந்த சுஷான் கிட்ட தேங்க்யூ சுஷான்னு சொல்றாரு. இப்ப லண்டன்ல தான் காட்டுறாங்க. ஒரு ரூம்ல ஹெட், ஹீரோயின், அப்புறம் 3ஆவதா ஒரு ஆள் இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கூட வேலை பாக்குறவரு. ஹீரோயின் யாருன்னு சொல்ல மாட்டேன். அவங்க அந்த இன்டெலிஜென்ஸ்லயே சைக்கியாட்ரிக் சைடு வேலை பாக்குறவங்க. இந்த ஒரு ஆள் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா இதெல்லாம் ஹீரோயின் மேக்ஸிமம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப ஹீரோ அவர் கொண்டு வந்த கீயை வச்சு அந்த 3 பேர் முன்னாடியும் பயங்கர பில்டப்பா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறாரு. இந்த கீ இல்லாம ஒர்த்தச்சால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு தான் தெரியுமே அங்க கீயே இல்லன்னு. உடனே ஹீரோ அவங்க ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இது பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே
எல்லாரும் இன்னும் எட்டி பாக்குறாங்க. இப்ப டக்கர் அந்த சைடு ஹீரோ கிட்ட அது அங்க இல்லன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு விஷான்னு சொல்றாரு. அதான் அந்த ஃபிளைட்ல ஒருத்தன் வந்தானே. இப்ப அந்த கீய எடுத்துட்டு வந்தவன் இங்க வேற யார்ட்டையோ கொடுக்குறான். அவன் போன்ல அவனோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த பாஸ் யாருன்னு தெரியல. அந்த HCIA ஏஜென்ட் 3 பேருன்னு சொன்னா இல்லையா, அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் இவனோட பாஸ் போல இருக்கு. அவன் இவனுக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருக்கான். உடனே இவன் ஹீரோவை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றான். பின்னாடி யாருன்னு பார்த்தா அந்த கிழவியும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு அந்த ரூம்ல தான் காட்டுறாங்க. அந்த ரூம்ல PM ஓட ஆளு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த ரூம்குள்ள ஹெட்டோட பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இது ஹெட்டோட வீடு போல இருக்கு. உடனே அந்த ஹெட் அவங்கள வேற ரூமுக்கு போக சொல்றா. இப்ப அந்த ரூம்ல இருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. வெளியில போனோடனே ஹீரோ தலையில அடிச்சுக்கிறாரு. ஏன்னா கொண்டு வந்த கீயை கோட்டை விட்டாரு இல்லையா. திடீர்னு பார்த்தா அந்த சைடு யாரோ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அது யாருன்னு பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு கிழவி தான் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கு. உடனே ஹீரோ அந்த கிழவியை பிடிச்சி அடி வெளுத்துறாரு. அந்த சைடு ஹெட் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்றேன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ இந்த சைனாக்கார கிழவி தான் எங்களை அட்டாக் பண்ணதுன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஹெட் டேய் அது என் அம்மாடா அவங்கள விடுன்னு சொல்றாரு. அப்புறமா தான் ஹீரோக்கு தெரியுது அது ஹெட்டோட அம்மான்னு. இப்ப ஹெட் ஹீரோ மேல செம்ம வெறியில இருக்கா. ஹீரோ உடனே ஹெட் கிட்ட போய் சாரி கேக்குறாரு. அதுக்கு அந்த ஹெட் நீ போய் எங்க அம்மா கிட்ட சாரி கேளுன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு ஹீரோ ஹெட்டோட அம்மா கிட்ட சாரி கேட்கலான்னு போறாரு. ஆனா அங்க யார் இருக்கான்னு பார்த்தா அங்க ஆக்சுவலா அந்த சைனாக்கார கிழவி தான் இருக்கா. அவ ஹீரோ கொல்லலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சுட்டு ஹீரோ அந்த கிழவியை பிடிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த கிழவி அங்க இருந்து ஓடிடுது. இப்ப டக்கரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் கிட்ட ஹீரோ அந்த சைனாக்கார கிழவி இங்கதான் இருக்குன்னு சொல்றான். ஆனா டக்கர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. உடனே ஹீரோ விரட்டி போய் திரும்ப அந்த கிழவியை பாக்குறாரு. போய் அந்த கிழவியை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி அடி வெளுக்கிறாரு. ஆனா அது யாருன்னு பார்த்தா திரும்ப ஹெட்டோட அம்மாவை தான் பிடிச்சி ஹீரோ பொழந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹெட் அவங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோ பயங்கரமா திட்டுறா. ஆனா ஹீரோ மொசாம்பில நடந்ததுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஹெட் அதை நம்ப மாட்டேங்கிறா. இப்ப ஹெட் அங்க இருந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ சொன்னதை நம்புறேன்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தா ஹீரோ பேசும்போது உண்மையை சொல்றதுக்கான சிம்டம்ஸா கொடுத்துருப்பாராம். சோ ஹீரோயின் ஹீரோவை அவங்களோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனுஷன் பேசும்போது அவங்களோட மனசுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ்லாம் அவங்க பாடி பார்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒருத்தவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்களோட கண்ணு லைட்டா வேற பொசிஷனுக்கு போறது அதெல்லாம் சொல்றாங்க. உடனே ஹீரோ அதுக்கு நான் ட்ரைன்டு ஏஜென்ட் நான்லாம் எதையுமே லீக் பண்ணது இல்லைன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் நான் உன்னை ஹிப்னடைஸ் பண்ணி மொசாம்பிக்கே கூட்டு போறேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட ஹீரோயின் மொசாம்பின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா. உடனே ஹீரோவோட மூஞ்சில இருக்க ரியாக்ஷன்லாம் காட்டுறாங்க. ஹீரோ லீக் ஆகாதுன்னு சொன்னார்ல, ஆனா பயங்கரமா எமோஷன் லீக் ஆயிருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை ஹிப்னடைஸ் பண்ணிடுறாங்க. ஹிப்னடைஸ் பண்ணி அந்த மொசாம்பில நடந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஹீரோவை தான் ஆக்சுவலா அந்த அந்த ஒரு பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா அவருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருந்தாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து பின்னாடி கரண்ட் சரியா ஒர்க் ஆகலன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உடனே ஹீரோவா அது என்னன்னு பாக்குறதுக்காக போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கரண்ட் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. ஆனா போர்டு ஆஃப்ல இருக்குன்னு சொல்றாரு. இப்ப திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஹீரோ முன்னாடி நிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ நான் உடனே இங்க இருந்து திரும்ப போயாகணும்னு சொல்றாரு. சரி போயிருவாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு கூட உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் குளிச்சுக்கிட்டு இருந்தது கூட ஏத்துக்கலாங்க. பின்னாடி டிவில அந்த ஊர் பிரசிடென்ட்டை சுட்டுறாங்க. ஆனா அந்த சவுண்டை கேட்டுட்டு ஹீரோ உடனே இந்த வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்படிதான் ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல அந்த இன்டெலிஜென்ஸ்லயே இவர் தான் பெஸ்ட் ஏஜென்ட் தான். அப்ப அந்த ஏஜென்சி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஹீரோயின் எதுக்காக ஹீரோவை ஹிப்னடைஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒர்த்தட்ஸை சேர்ந்த 3 பேரும் மொசாம்பில இந்த சம்பவம் நடந்தபோது நாங்களும் அங்கதான் இருந்தோம்னு சொல்லியிருப்பாருல்ல. சோ அவங்க அங்க இருந்தாங்கன்னா ஹீரோவால அவங்கள பார்க்க முடியும் இல்லையா. ஹீரோ உடனே கஷ்டப்பட்டு அந்த 3 பேரை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தன் மூஞ்ச ஹீரோ பாத்துறாரு. உடனே அவனோட பேரையும் கரெக்டா சொல்றாரு. ஏன்னா ஹீரோக்கு அவனை தெரிஞ்சிருக்கு. அவன் யாருன்னு பார்த்தா இதே மாதிரி ஏஜென்சி மாஸ்கோலையும் இருக்கு. அங்க இருந்த ஒரு பழைய ஏஜென்ட் தான் இவன். இப்ப இவனை தேடி ஹீரோவும் டக்கரும் கிளம்புறாங்க. அந்த ஏஜென்ட் இப்ப எங்க இருப்பான்னு பார்த்தா கால்ஃப் விளையாட போறானா. உடனே டக்கர் என்ன பண்ணிடுறான அந்த ஏஜென்ட் கூட ஆப்போனண்டா ஹீரோவை ஹேக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும் டக்கரும் அங்க போறாங்க. இப்ப ஹீரோவும் அவனும் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் போது ஹீரோ நைஸா அந்த ஒர்த்தட்ஸை பத்தியும் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னா அந்த HCA ஏஜென்ட் இருப்பான்ல அவனை பத்தி பேசிக்கிட்டே கேட்கிறாரு. அந்த ஏஜென்ட்டுக்கும் புரிஞ்சு போயிருது. அவன் உடனே அவன் கூட இருக்க ஆளுங்க கிட்ட ஹீரோக்கே தெரியாம ஹீரோவையும் டக்கரையும் கொல்ல சொல்றான். கூட இருக்க ஆளும் ஹீரோ கொல்லலான்னு வரான். ஆனா தூரத்துல இருந்து அந்த சைனாக்கார கிளவி இருக்கால அவ ஏஜென்ட்டையும் அவன் கூட இருந்த ஆளையும் கொண்டுறான். உடனே ஹீரோவும் டக்கரும் அங்க போய் என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. அவன் இன்னும் சாகல, கிட்டத்தட்ட சாக போறான். உடனே ஹீரோவும் டக்கரும் அவனை காப்பாத்த துடிக்கிறாங்க. ஏன்னா ஓர்டச்சுக்கு இருக்க ஒரே லீடி வேணும். இப்ப அவனை காப்பாத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா முடியல. அவன் சாகுறதுக்கு முன்னாடி ஓர்டச்சை சேர்ந்த மெயினான அந்த 3 பேரு எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்றான். அதுல ஃபர்ஸ்ட் ஆள அந்த செத்து போனார் இல்லையா HCA ஏஜென்ட் அவரு. செகண்ட் இவன். தேர்ட் யாருன்னு பார்த்தா அந்த தேர்ட் மெயினான ஆள் ஹீரோவோட ஏஜென்சிக்குள்ளேயே தான் இருக்கான்னு சொல்றான். ஹீரோக்கு அது யாரா இருக்குன்னே தெரியல. ஆனா ஹீரோ அந்த பையன் கிட்ட இருந்து கீயை எடுத்துறாரு. இப்ப கீ ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஹீரோ பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்க அந்த மீட்டிங்கு போறாரு. அங்க போயாவது சீரியஸா இருப்பாருன்னு பார்த்தா அங்க பாருங்க மேலையும் கீழையும் போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஏஜென்ட் சொன்னதெல்லாம் சொல்றாரு. நம்ம ஏஜென்சிக்குள்ள ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குன்னு சொல்றாரு. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் டேபிள் கடியில ஹீரோக்கே தெரியாம ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் அந்த 3வது
மூணாவது ஆள் போல இருக்கு. இது தெரியாம ஹீரோ அவங்கிட்டே எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவன் உடனே ஃப்ரெண்டுக்காரன் சந்தேகப்படுவான்னு பார்த்தா ஹீரோ அப்படி எதுவுமே பண்ணல. இது தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்டுக்காரனும் கன் எடுத்து உள்ள வச்சிடறான். இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு தான் போறாங்க. ரெஸ்ட் ரூம்ல பார்த்தா டக்கர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் வில்லன். ஏன்னா அந்த ஏஜென்ட்ட இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா பழைய போட்டோல ஏஜென்ட்டும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஒன்னா இருக்காங்க. இதை வச்சு டக்கர் கேள்வி கேட்கிறான். உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஏஜென்சிக்குள்ளேயே கருப்பாட்டு இருக்காங்க, அது யாருன்னு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கேஜெட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இல்லையா, கை கால்லாம் இல்லாம அவன் தான் அந்த கருப்பாடுன்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். டக்கர் அதை நம்பல. ஆனா ஹீரோ சரியான லூசா இருப்பாரு போல இருக்கு, எல்லாத்தையுமே நம்பிடுறாரு. இப்ப டக்கரை பாராட்டிட்டு டக்கர் கிட்ட இருந்து கன்னை வாங்குறாரு. சரின்னு டக்கர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப ஹீரோ டக்கரை திட்டி வெளியில போக சொல்றாரு. நான் தான் சொன்னேன்ல, ஹீரோவும் சரியா வேலை பார்க்க மாட்டாரு, சரியா வேலை பார்க்கறவனையும் விட மாட்டாரு. இப்ப ஹீரோ போகும்போது அந்த கீயையும் அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ போன உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹெட்டுக்கு போன் அடிக்கிறான். போன் அடிச்சு என்ன சொல்றானா, ஹீரோ தான் அந்த டபுள் ஏஜென்ட்னு சொல்றான். இப்ப இந்த சைட் சர்ச்ல தான் காட்டுறாங்க. சர்ச்ல ஹீரோ அந்த கால் இல்லாம வீல் சேர்ல இருப்பான் இல்லையா, அவன் தான் டபுள் ஏஜென்ட்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஹீரோ உடனே அவங்கிட்ட போய் பேசுறாரு. பார்த்தா அவன் உடனே நீ தான் டபுள் ஏஜென்ட்னு ஹீரோ கை காட்டுறான். என்னன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்பதானே மாட்டி விட்டுருப்பான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுல தான் ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த மொசாம்பில கூட ஹீரோ ஒரு மிஷனை சொதப்பிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல ஆக்சுவலா பிரசிடென்ட் ஒரு பாடி கார்டு தான் சுட்டிருப்பான். அந்த இடத்துல அந்த பாடி கார்டு அவனோட கண்ட்ரோல்லயே இல்ல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதை பண்ண உடனே பாடி கார்டு வில்லனோட கண்ட்ரோலுக்குள்ள போயிருக்கான். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி டான்ஸா ஆடுறான். அதுக்கடுத்து ஃபுல் கண்ட்ரோலுக்கு போயிடுறான். இப்ப அவனோட காதுல அங்க என்ன கேட்டிருக்கோ அதுதான் அவன் பண்ணிருக்கான். அதாவது அந்த ஊர் பிரசிடென்ட்டை கொண்டுட்டான். கொன்ன 10 நிமிஷத்துலயே அந்த பாடி கார்டும் செத்துட்டான். இங்கதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மெயினான விஷயம் புரிய வருது. வோர்டெக்ஸ் கிட்ட ஒரு வெப்பன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த வெப்பன் என்னன்னா மைண்ட் கண்ட்ரோலிங் வைரஸ். அந்த வைரஸ் ஒருத்தர் மேல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 10 நிமிஷத்துல இறந்து போயிருவாங்க. ஆனா சாகுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட யார் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு தான் சாவாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்களுக்குள்ள நல்ல ரொமான்ஸ் நடக்குது. கிஸ் பண்ணலாம்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து அவனும் காலிங் பெல் அடிக்கிறான். அது யாருன்னு பார்த்தா வில்லன் தான். ஃப்ரெண்டுக்காரனை நீ நம்ம வில்லனே சொல்லுவான். வில்லன் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது வில்லன் ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் அந்த டபுள் ஏஜென்ட், அவனை நீ எங்கேயாவது பாத்தியான்னு கேட்கறான். அந்த இடத்துல தான் ஹீரோக்கு புரிய வருது ஃப்ரெண்டுக்காரன் தான் உண்மையான வில்லன். இப்ப ஹீரோயினும் வில்லனும் அங்க இருந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு வேக்யூம் கிளீனர் சவுண்ட். என்னன்னு பார்த்தா அந்த சைனாக்கார கிழவி இங்கே வந்துட்டா. வந்து ஹீரோ கொல்லலாம்னு பாக்குறா. ஆனா ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு நேரா டக்கர் கிட்ட தான் போறாரு. டக்கர் ஃபர்ஸ்ட் பயங்கரமா கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோ டக்கர் எப்படியோ சமாதானப்படுத்திடுறாரு. இப்ப டக்கரும் ஹீரோவும் அவங்களோட ஏஜென்சிக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா ஹீரோ அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுக்கலான்னு வராரு. கார் ஆக்சுவலி உள்ள லாக் ஆயிருக்கு. ஆனா ஹீரோ எது சொன்னாலும் அந்த கார் தான் செய்யும் இல்லையா. ஹீரோ உடனே காரை ஸ்டார்ட் ஆகி வெளியில வர சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதுவும் எதிரில் இருக்க ஸ்டீல் கேட் எல்லாம் லேசர் லைட் வச்சு உடச்சு வெளியில வந்துருது. இப்ப ஹீரோவும் டக்கரும் ஒரு ஸ்னோ மவுண்டன் மாதிரி ஒரு இடத்துக்கு வெளியில தான் நிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இந்த இங்கிலாந்தோட பிரசிடென்ட்டுக்கும் சைனாவோட பிரசிடென்ட்டுக்கும் மீட்டிங்னு சொன்னாங்க இல்லையா, அது இங்கே தான் நடக்குது. உடனே ஹீரோ எப்படியோ உள்ள போலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல வழக்கம் போல தான் ஹீரோ சொதப்பிடுறாரு. இப்ப ஹீரோ கிட்டே டக்கர் கிட்டே எல்லாரும் ஓடி வராங்க. ஹீரோ உடனே டக்கர் கிட்ட நீ என்னை அடி, ஏன்னா நீ இன்னும் ஏஜென்ட் தானே, நான் மட்டும் தான் டபுள் ஏஜென்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன அடிச்சு உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. டக்கர் அடிச்சு பழி வாங்கிடுறான். இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் டக்கர் எல்லாருமே அடிச்சு போட்டுறாரு. ஹீரோ எங்க இருக்காருன்னு பார்த்தா ஹீரோ தப்பிக்கிறேங்கிற பேர்ல அந்த பேகுக்குள்ளேயே குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்காரு. இந்த சைட் வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் கேமரால ஹெட்டையே தான் பார்த்துட்டு இருக்கான். அது ஏன்னு பார்த்தா ஹெட் குடிக்கிற ஜூஸ்ல அந்த வைரஸை கலந்துருக்கான். சோ இவங்களோட பிளான் என்னன்னா ஹெட்டும் அந்த மீட்டிங் குள்ள தான் இருப்பாங்க. அந்த டைம்ல ஹெட்டை வச்சு அந்த சைனாவோட பிரசிடென்ட்டை கொண்டுடலாம்னு பாக்குறான். அவங்க குடிக்கிற மாதிரி போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு பாக்குறாரு. ஆனா கேமரால தான் நடக்கிறதெல்லாம் வில்லன் பார்த்துட்டு இருக்கானே. உடனே வில்லனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ வில்லனை கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சிருக்காரு. இப்பதான் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாரு. ஹெட்டும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வில்லன் கிட்ட பேசிக்கிட்டே ஹெட்டுக்கு எப்படி அந்த வைரஸை கொடுக்க போறீங்கன்னு ஜூஸ் மாதிரி அந்த ஜூஸை குடிச்சுக்கிட்டே கேக்குறாரு. அந்த ஜூஸ்ல தானே வைரஸ் கலந்துருக்கு. இல்லனுக்கே ஒன்றும் புரியல. ஹீரோ வில்லன் கிட்ட நிறைய பாசிபிலிட்டி எல்லாம் சொல்றாரு. எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறீங்களா, இல்ல கன்ல இன்ஜெக்ஷன் வச்சு அதை அவங்க மேல சுட போறீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அவரே கடைசியாவும் சொல்லிடுறாரு இல்ல ஹெட் குடிக்க வச்சிருந்த ஜூஸ்ல கலந்துட்டீங்களான்னு. ஆனா ஹீரோ தான் அதை குடிச்சிட்டாரு. வில்லன் உடனே அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிறான். ஹெட்டுக்கும் இப்ப உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோ இருக்காரு இல்லையா, ஹீரோ வில்லன் கிட்ட இந்த வைரஸால என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றாரு. உடனே அந்த வைரஸோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறாரு. இப்ப ஹீரோ கம்ப்ளீட்டா வில்லனோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு. ஹெட் கீழே கிடக்கிற கன் எடுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள வில்லனோட ஆள் ஹெட்டையும் பிடிச்சிடுறான். இப்ப அந்த சைட் மீட்டிங் தான் காட்டுறாங்க. சைனாவோட பிரசிடென்ட் அப்புறம் இங்கிலாந்தோட பிரசிடென்ட் ரெண்டு பேரும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. சைனாக்கார பிரசிடென்ட்க்கு பக்கத்துல அவரோட டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு. அதே மாதிரி இங்க இங்கிலாந்தோட பிரசிடென்ட்க்கு பக்கத்துல ஹெட் தான் வந்திருக்கணும். ஆனா ஹெட்டுக்கு பதிலா தான் ஹீரோ அந்த ஜூஸை குடிச்சிட்டாரு. உடனே ஹீரோ உள்ள அனுப்புறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வில்லன் உடனே ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ திருந்திட்டான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தெளிவா புரிஞ்சு போயிருது ஹீரோயினுக்கு இவன் தான் வில்லன். இப்ப அந்த இடத்துல ரெண்டு நாட்டு பிரசிடென்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ எந்திரிச்சு பக்கத்துல இருக்க கண்ணாடி கிட்ட போறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. இந்த சைடு வில்லனோட ஆளு வில்லன் கிட்ட இது நம்ம ஹெட்டுக்காக வச்சிருந்த பிளான், அதை ஹீரோ பண்ணா சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். ஆனா வில்லன் வேற வழி இல்லைன்னு சொல்லி ஹீரோ பண்ண சொல்றான். ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த லிப்ஸ்டிக் உள்ள தான் கன் இருக்கு. இப்போ உடனே வில்லன் ஹீரோ கிட்ட சைனாவோட பிரசிடென்ட்டை சுட சொல்றான். ஹீரோவும் எய்ம் பண்ணிடுறாரு. இப்ப அங்க இருக்க யாருக்குமே எதுவும் புரியல. வில்லன் ஹீரோவை சுட சொல்றான். ஆனா ஹீரோ சுடாம இருக்காரு.
சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சைனாக்கார மாங்க் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த ட்ரைனிங்கோட வெளிப்பாடு தான் இங்க. ஹீரோவோட ரைட் சைடு வில்லன் பேச்ச கேக்குது, லெஃப்ட் சைடு ஹீரோ பேச்ச கேக்குது. ஹீரோ அவர் கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சரியா டக்கர் ஹீரோவோட காதுல இருக்க ஹெட்போன்ல ஒரு பாட்டை போட்டு விடுறான். இப்ப அந்த பாட்டுல இருக்க லிரிக்ஸ்ல வர்ற மாதிரியே ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. வில்லன் உடனே சைனாக்கார பிரசிடென்ட்ட கொல்ல சொல்லி ஹீரோவை பார்த்து கத்துறான். ஆனா அது மைக்ல எல்லாருக்கும் கேட்டுருது. இப்ப அங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தான் வில்லன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்ப வில்லன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த சைடு ஹெட்டும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து ஹீரோவை சுட வேணாம்னு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோ மயங்கிடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணவங்க தான் 10 நிமிஷத்துல இறந்து போயிருவாங்க இல்லையா. ஹீரோவும் சாகுற மாதிரி போறாரு. ஆனா ஹீரோ சாகல. என்னன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ட்ரைனிங் எடுத்ததுனால தான் அந்த மாங்க் ஹீரோக்கு மைண்டையும் பாடியும் எப்படி பிரிச்சு கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. ஹீரோ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ண உடனே ஹீரோ ஒழிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ ஹெட் கிட்ட வில்லன் எங்கன்னு தான் கேக்குறாங்க. வில்லன் தப்பிச்சு போயிட்டதா ஹெட் சொல்றாங்க. உடனே ஹீரோ வில்லனை சேஸ் பண்ணிட்டு போறாரு. சேஸ் பண்ணிட்டு போகும்போது சண்டையில ஹீரோ சரியா லாக் ஆயிடுறாரு. கால் ரெண்டு விரிஞ்சிருக்கு. வில்லன் இதுதான் சரியான பாயிண்ட்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல எட்டி ஒரு உதவ வைக்கிறாரு. பாக்குற நமக்கே வலிக்கும், ஆனா ஹீரோக்கு வலிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா இதுவும் அந்த ட்ரைனிங் தான். உடனே வில்லன் இதை பார்த்துட்டு பின்னாடி இருக்க கன் எடுக்கலான்னு போறான். அந்த டைம்ல ஹீரோ அவனை அடிச்சிடுறாரு. அவனை அடிச்சுட்டு கன்னை கையில எடுத்துக்கிறாரு. கன்னை அவர் எடுத்துடுறாரு. எடுத்து வில்லனை எய்ம் பண்ணி டயலாக் பேசிக்கிட்டே பின்னாடி போறாரு. ஆனா இவர் ரோப் கார்ல தானே வந்திருப்பாரு. டோர் ஓபன்ல இருக்க கீழே விழுந்துடுறாரு. இப்ப வில்லனும் கையில வச்சிருக்க கன் எடுத்து ஹீரோ கொன்னுடலான்னு பாக்குறான். ஹீரோ கையில ஒரு கொடை இருக்கு. அதுவும் ஒரு கேஜெட் தானா, ஷீல்டுன்னு சொல்லி ஓபன் பண்றாரு. ஆனா புல்லட்லாம் அந்த ஷீல்ட ஓட்ட போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இந்த சைட் பைனாகுலர்ல டக்கர் அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. டக்கருக்கு நல்லா தெரியுது அது T2 அந்த கொடையில இருந்து மிசைல் லான்ச் பண்ண முடியும். இது தெரியாம ஹீரோ அதை ஷீல்டுன்னு நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஹீரோ அந்த கொடையை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்றாரு. இப்போ அதுல இருந்து மிசைல் வெளியில வந்து வில்லனை கொன்னுருது. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெட், PM, ஹீரோயின் 3 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா இங்கிலாந்து பேலஸ்ல இருக்காங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஹீரோ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு இல்லையா, சோ அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கறதுக்காக ஹீரோ அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் எப்படி மரியாதை கொடுப்பாங்கன்னா இந்த இங்கிலாந்து ராணி இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்வாட் எடுத்து யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களோட ஷோல்டர் மேல 2 சைடும் வைப்பாங்க. இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இங்கிலாந்தோட ராணி அங்க வராங்க. அங்க இருக்க ஸ்வாட் எடுத்து ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோ உடனே நிமிந்து பாக்குறாரு. அது யாருன்னு பார்த்தா அந்த சைனாக்கார கிழவி தான். ஹீரோ கொல்றதுக்காக இங்கே வந்துருச்சு. ஹீரோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிடறாரு. தப்பிச்சு இப்ப அந்த கிழவியை பிடிக்கலான்னு பாக்குறாரு. அங்க அந்த கிழவி நடந்து போயிட்டு இருக்கு. பிடிச்சிடுறாரு. பிடிச்சி திரும்பி அடி வெளுத்துறாரு. வெளுத்துட்டு இப்ப ஹெட் கிட்டையும் அந்த ஹெட் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு அந்த கிழவி இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து ஹெட் கிட்ட காட்டுறாரு. இந்த கிழவி தான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து என்னைய கொல்ல பார்த்தானே. ஆனா அந்த சைடு அந்த பேலஸ்ல உள்ள பாடி கார்ட்ஸ்லாம் அந்த கிழவியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஹீரோ முன்னாடி கூட்டிட்டு வராங்க. இப்ப எல்லாரும் ஹீரோ கையில இருக்க அந்த கிழவி யாருன்னு பாக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த இங்கிலாந்தோட மகாராணி. ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இப்ப அவர் அங்க ஷாக் ஆனதோட படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நான் என் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கரெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இல்லையா நெக்ஸ்ட் என்ன படம் போடலான்னு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ திரும்பவும் சொல்றேன், இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமிகோ.